தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக எம்பி கனிமொழி ஒட்டப்பிடாரம் பகுதியில் வாக்கு சேகரித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். என்ன சொன்னாங்கன்னா, இவங்க சென்னையில இருந்து வராங்க, திரும்பி ஜெயிச்சாங்கன்னா திருப்பி வரமாட்டாங்க சொன்னாங்களா? வரமாட்டாங்க, அப்படியே போயிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வெற்றி பெற்ற பிறகு இந்த பகுதிக்கு மட்டுமே நான் ஒரு 4-5 தடவை வந்திருப்பேன் இல்லையா? பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக, இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய மீனவ சகோதரர்கள் வெளிநாடுகளிலே மாட்டிக்கொண்ட பொழுது அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக, அவர்களை மீட்டு தருவதற்காக இங்கே நான் பல முறை வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே நீண்ட நாளாக உங்கள் கோரிக்கை பஸ் வசதி செய்து தரப்பட வேண்டும், கருவைகுளத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு போவதற்கு பஸ் வசதி வேண்டும் என்று கேட்டீர்கள். அதையும் செய்து தந்திருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இங்கே கிடைத்திருக்கிறது. அதே போல இங்க ஒரு கனரா பேங்க் வேணும் அப்படின்னு கோரிக்கை வைத்தீர்கள். இப்பொழுது கனரா பேங்க் இந்த பகுதியிலே ஒரு கிளையை திறந்திருக்கிறது. ஒரு லைட் வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைத்தீர்கள். 10 லட்சம் ரூபாய்க்கு ஆன அந்த உயர் மின் கோபுர விளக்கு வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அந்த வேலை துவங்கி இருக்கிறது. அதே போல இங்கே புதிய ஹார்பர் வேணும் அப்படின்னு அமைச்சர் அவர்களிடம் நீங்கள் கோரிக்கை வைத்தீர்கள். அந்த கோரிக்கை வெகு விரைவிலே நிறைவேற்றப்படும் என்பதையும் நான் இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆய்வு செய்யப்பட்டிருக்கு, அதுக்கு 2 கோடிக்கு மேல நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல மீன்பிடி தடை காலங்கள்ல நீண்ட நாளாக நீங்க வைத்த கோரிக்கை 5000 8,000 ரூபாய் உயர்த்தி தரப்பட வேண்டும். முதலமைச்சர் அவர்கள் அதை உயர்த்தி தருகிறேன் என்று உறுதி அளித்திருக்கிறார்கள். அரசு